எல்லாருக்கும் வணக்கங்க. நான் மணிகண்டன் பேசுறேன். இந்த வீடியோல இந்த 2024 புத்தாண்டு மேஷ ராசிக்காரங்க என்ன மாரி விஷயத்தலாம் தவிர்த்துட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயத்த தான் இந்த வீடியோல கொஞ்சம் டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். அதாவது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நெறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஆனா என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சில பேர் மட்டும் தான் சொல்லுவாங்க. அதாவது ஒரு செயல் அப்படின்னு நீங்க செய்ய போறீங்க அப்படின்னு நெனச்சுக்கங்களேன். அதுல இதெல்லாம் தவிர்த்திருந்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நெறைய பேருக்கு தோணும். அதாவது என்ன மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறத நம்ம பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அடுத்த செயல் அப்படின்னு செய்யும் பொழுது, அதில வந்து ஒரு பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வரும் இல்லையா? அதற்கான நோக்கம் தான் இந்த வீடியோ. சரி. இந்த மாரி நம்ம பண்ற வீடியோஸ நீங்க ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்தில இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம பண்ற வீடியோஸ் ரெகுலரா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வரும். இந்த வீடியோ சம்மந்தமா ஏதாவது சந்தேகம் இருந்தால், தாராளமா இந்த வீடியோக்கு கீழ உள்ள கமெண்ட்ஸ் எனக்கு கேளுங்க. கட்டாயம் அதற்குண்டான கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோக்கு கீழ உள்ள கமெண்ட்ஸ்ல நான் குடுக்குறேன். சரி. இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது தொடங்கும் பொழுது, உங்களுடைய ஜாதக அமைப்பின்படி நீங்க வந்து ஒரு கடினமான ஒரு வேலை அப்படிங்கிறதுல இருக்கிறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அதாவது ரொம்ப பிஸியான ஒரு ஷெட்யூல்ல வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் அப்படி விஷயம் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காலகட்டம் இந்த 2024 அப்படிங்கிறது நீங்க வந்து ரொம்ப அதிகமான உழைப்பு அப்படிங்கிறத குடுப்பீங்க. அதற்கேற்ற இன்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே வந்து ஜெனரேட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது உங்களுடைய உயர் அதிகாரி அப்படிங்கிறது வந்து, "பாருப்பா, இருந்தா வந்து இந்த பெர்சன் போல இருக்கணும்பா" அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களோட வேலை அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இதனால வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அட்வான்டேஜ் அப்படிங்கிறது எடுத்துக்கக்கூடிய சூழ்நிலைய வந்து உங்களுக்கு குடுக்கும். அதாவது உங்க பாஸ் வந்து உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸா வந்து பேசுறாரு அப்படின்னு நெனச்சுக்கங்களேன். நீங்க ரொம்ப அட்வான்டேஜ் அப்படிங்கிறத எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஸோ அட்வான்டேஜ் அப்படிங்கிறத எடுத்துக்காம உங்க வேலைய மட்டும் சரியாக பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறத சொல்லலாம். 2வது, சக பணியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பலம் அப்படி விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களோட ரேப்போ அப்படிங்கிறது நீங்க யார்கிட்ட ரிப்போர்ட் பண்றீங்களோ, அதாவது உங்களோட பாஸ் கிட்ட கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். அப்ப ரொம்ப அதிகமா வந்து பேசுறதுனால, அவங்க வந்து ஒரு பொறாமை அப்படிங்கிறது கூட உங்க உங்க மேல இருக்கும். ஆனா நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த வேலை அப்படிங்கிற விஷயம் முடிந்ததற்கு பிறகு உங்களுக்கும் அந்த பாஸ்க்கும் ஒண்ணும் இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. வேலை இருக்கிறதுனால தான் நீங்க இப்படி இருக்கீங்க. அதனால பொறாமைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாரி நீங்க வந்து மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப நல்லது. அத விட்டுட்டு, இல்ல பாஸ் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறாரு. நான் என்ன சொன்னாலும் அவர் கேட்பாரு அப்படிங்கிற மாரி நீங்க எண்ணத்துல இருந்தீங்கன்னா, அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைய அதிகமாவே குடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அதேபோல உங்களோட அன்றாட பணிகளில் வந்து சிறிய ஒரு குறை அப்படிங்கிறது வராதா? அப்படின்னு சொல்லிட்டு உங்கள சுத்தி இருக்கவங்க எல்லாரும் கண்கொத்தி பாம்பு மாரி பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ண மாட்டீங்களா? உங்கள எப்படியாவது போட்டு குடுக்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் கவனமாக இருந்து செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறத சொல்லலாம். அதேபோல எதிர்பார்த்த பதவி உயர்வு அப்படிங்கிறது நீங்க கேட்காமலேயே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது நீங்க வந்து ஒரு இடத்துக்கு போணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த இடத்துக்கு போனா உங்களுக்கு வந்து இத விட ஒரு 20% ஹைக் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கங்களேன். அத விட ஒரு நல்ல ஒரு 40, 50% ஹைக் இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க போறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அதாவது உங்களோட பொருளாதார நிலை அப்படிங்கிறது 2023ல் இருந்ததை விட 2024ல் சற்று உயரும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதற்கேற்றார் போல தலைக்கணம் அப்படிங்கிற விஷயம் வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதனால தலைக்கணம் அப்படிங்கிறது இல்லாமல் பார்த்துக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடன் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றேன். கடன்னு சொல்லும்பொழுது, உங்களோட ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப கவனமாவே பார்த்துக்குங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து சரியான தூக்கம் அப்படி விஷயம் உங்களுக்கு இருக்காது. தூக்கம் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த 2024ல குடுக்கும். நீங்க தூக்கம் இல்லாம வேலை பார்க்கலாம், தப்பே கிடையாது. ஆனா உங்களோட உடல் அப்படிங்கிறது வந்து பலகீனமாயிடுச்சுன்னு நெனச்சுக்கங்களேன். உங்க உடல்நிலையில வந்து பாதிப்பு அப்படி விஷயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு நெனச்சுக்கங்களேன். அதற்காக நீங்க சம்பாரித்த நெறைய காச வந்து செலவு பண்ற மாரி இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்க ஹெல்த் அப்படிங்கிறத கூட சேர்ந்து பார்த்துக்கிட்டே, உங்களோட வொர்க் அப்படிங்கிற விஷயத்த நீங்க செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படிங்கிறத சொல்லலாம். கடன் அப்படிங்கிறத மட்டும் நீங்க வாங்குறது நன்மை அப்படிங்கிறது கிடையாது. நீங்க அசெட் வாங்க போறீங்க. அதனால கடன் வாங்குனீங்கன்னா நல்லது. நீங்க இன்னொருத்தருக்கு வந்து ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. அதாவது தொழில்ல வந்து நீங்க இருக்கீங்கன்னு நெனச்சுக்கங்க. நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நெனச்சுக்கலாம். பிசினஸ்க்காக நீங்க கடன் வாங்கலாமான்னா தாராளமா வாங்கலாம். அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாருக்கும். ஆனா, அத விட்டுட்டு ஒருத்தர் கேட்குறாரு, எனக்கு ரொம்ப க்ளோஸ், ரொம்ப ஃப்ரெண்ட் அவரு. நான் ஃப்ரெண்டுக்காக நான் இந்த செயல செய்றேன் அப்படின்னு நெனச்சு நீங்க செஞ்சீங்கன்னா, கடன் அப்படிங்கிறது, அது கட்டாயம் உங்களுக்கு பிரச்சனைய தான் குடுக்கும். அதாவது ஃப்ரெண்டுக்காக முன்னாடி போய் நிக்கிறது கூட உங்களுக்கு தேவையில்லாத நெறைய பிரச்சனைகள குடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சில பேர் வந்து உங்ககிட்ட ஆலோசனை அப்படின்னு கேட்பாங்க. அந்த ஆலோசனை குடுக்கக்கூடிய இடத்துல நீங்க இருப்பீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த 2024ல. அடுத்து வந்து தொழில் வளர்ச்சியில வந்து ஒரு வருமானம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லபடியாவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். செலவு அப்படிங்கிறத மட்டும் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத மாரி இருக்கும். செலவு அப்படிங்கிற விஷயத்த கண்ட்ரோல் பண்ணிட்டு நீங்க பிசினஸ் அப்படி செய்யும்பொழுது தான் அது வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது குடுக்கும். இன்னும் நல்லா பண்ண போறேன், இன்னும் பெருசா பண்ண போறேன், நான் நெறைய கடன் வாங்க போறேன் அப்படின்னு நெனச்சுட்டு பண்ணாதீங்க. உங்களுக்கு நல்லபடியா தான் இருக்கும். அதனால நீங்க ரொம்ப பெருசா வந்து கடன் அப்படிங்கிறத வாங்கி, அதற்கேற்றார் போல நீங்க பிசினஸ் பண்ணா, அது வந்து உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல குடுக்கும். உங்களுக்கு தூக்கம் அப்படிங்கிற விஷயத்த வந்து குறைச்சிரும் அப்படிங்கிறத சொல்லலாம். நீங்க கலை சம்மந்தப்பட்ட துறையில இருக்கீங்க அப்படின்னு நெனச்சுக்கங்களேன். ஏன்னா மேஷ ராசிக்காரங்க கலை சம்மந்தப்பட்ட துறையில இருக்கிறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. கலை சம்மந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு
இடைத்தரகர்களை வந்து நடுவில் வச்சு ஒரு வேலை அப்படிங்கிற விஷயமோ இல்லை ஏதாவது ஒரு டீல் அப்படிங்கிற விஷயத்தை முடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இடைத்தரகர்களுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் நீங்களே உங்களோட சுய முயற்சியில் வந்து நீங்கள் வந்து மேலே வரணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களோட கலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து கை கொடுத்து உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வந்துடும் அப்படிங்கிற சொல்லலாம். அதே போல் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அந்த பின்னணி இசைக்கலைஞர்கள் சொல்லுவாங்க, அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி பர்சன்ஸாக இருக்கட்டும், இல்லைனா பாடகர்களாக இருக்கட்டும், இல்லைனா நடன கலைஞர்களாக இருக்கட்டும், அவங்களுக்குலாம் வந்து இந்த 2024 அப்படின்னு ஒரு சிறப்பான ஆண்டாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வெளியூர் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் வரும், வெளிநாட்டிலேருந்து நிறைய ஆஃபர்ஸ் அப்படிங்கலாம் வரும் உங்களுக்கு. அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சாதகமாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். உங்களுக்கு தூக்கம் இல்லாத அளவுக்கு உங்களோட வேலை அப்படிங்கிற விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த இடத்துல உங்களுக்கு தூக்கம் வேணும், எந்த இடத்துல உங்களுக்கு வேலை வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து பிரித்து பார்த்து அதற்கேற்றாற் போல் முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கீங்கன்னு நினச்சிங்களேன், பெண்களாக இருக்கீங்க, நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் வேலை அப்படிங்கிற விஷயத்த வந்து கொஞ்சம் விட்டுட்டு உங்கள் குடும்பத்துக்காகவும் நேரத்தை வந்து ஒதுக்குவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா, நீங்கள் பெண்களாக இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அதிகமான வேலை பளு அப்படிங்கிற விஷயம் இருக்கும். அப்போ வந்து உங்களால் வந்து குடும்பத்தை வந்து பார்த்துக்க முடியாத மாதிரி சூழ்நிலை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினச்சது நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதாவது நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னா, எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் என்னெல்லாம் வந்து உங்களுக்கு தகுதியான விஷயத்துக்கு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்க, அதற்கான முயற்சி அப்படிங்கிறத நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா, இந்த 2024 அது நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதே போல் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு என்னப்பா அவனுக்கு பணத்திமிர் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி விஷயத்தை வந்து வெளிக்காட்டிக்காமல் இருப்பது நல்லது. அதே போல் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. நான் உங்களுக்கு இந்த விஷயத்த பண்ணி கொடுக்குறேன், நான் உங்களுக்கு இந்த விஷயத்த செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்தீங்கன்னா, அந்த வாக்குனால ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படிங்க சொல்லலாம். அதே போல் உடல் நலத்தின் மீது வந்து அக்கறை அப்படிங்கிறது கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இந்த வருஷம் வந்து தொடங்கும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிற 9ஆம் பாவத்தில் இருக்கிறது கூடுதலான ஒரு பலம். கூட குருவோட பார்வை அப்படிங்கிற விஷயம் கிடைப்பது அப்படி நல்ல ஒரு பலம் அப்படிங்கிறதுனால சகல சௌபாகியங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 2024 அப்படி விஷயம் இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். குழந்தைங்க வந்து என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்ககிட்ட பணம் இருந்தாலும் வாங்கி கொடுக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது. ஏன் சார் வாங்கி கொடுக்கக்கூடாது சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாங்கி கொடுக்கும்பொழுது அது அவர்களுக்கு சாதகமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் கிடையாது. அதே போல் உங்கள் மனைவி என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படி சொல்லி உங்களுக்கு இருந்தாலும் அதையும் வந்து கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய தந்தை, உங்கள் அப்பா வந்து என்ன கேட்டாலும் அதை வாங்கி கொடுங்க. அது ஏன் அப்படிங்கிறது இந்த 2024 முடியும் பொழுது உங்களுக்கு தெரியும். அப்படி வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லாயிருக்கும். அவருடைய பலம் அப்படிங்கிறது உங்களோட ஜாதகத்தில் ரொம்ப சாதகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்கள் அப்பா வந்து உங்களுக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணாமே இருந்தாலும் இந்த 2024 உங்களுக்காக சப்போர்ட் பண்ணதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற சொல்லலாம். அதாவது 11ஆம் பாவத்தில் சனி இருப்பது அப்படி பலம்னு சொல்லுவாங்க. 11ஆம் பாவத்தில் சனி இருக்கும் பொழுது பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படி இருக்குன்னு சொல்லலாம். மேஷ ராசிக்கு 11ஆம் பாவத்தில் தான் சனி இருக்கிறாரு. 12ஆம் வீட்டில் வந்து உங்களோட ஜாதகத்தில் ராகு இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் தூக்கத்தை வந்து நல்லபடியாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. நீங்கள் வந்து எப்படி படுத்தா நல்லா தூங்குவீங்க அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் பெட்டில் தான் படுக்கணும், பெட்டில் படுத்தா தான் நல்லா தூக்கம் வரும் அப்படின்னா நீங்கள் பெட்டில் படுங்க. தரையில் படுத்தா தான் தூக்கம், தரையில் படுங்க. எப்படியாவது நல்லா தூங்கணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உடலில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை அப்படி இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணி நல்ல ஒரு சத்தான உணவுகளை வந்து எடுத்துக்கங்க. உடல் ஆரோக்கியம் அப்படின்னு ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க. கலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கவங்களுக்கு இந்த 2024 அப்படின்னு ரொம்ப சிறப்பான ஆண்டாகவே இருக்கும் அப்படிங்க சொல்லலாம். குரு அப்படிங்கிறது உங்கள் ராசியின் மேலேயே இருப்பார். அதாவது கோச்சாரத்தில் குரு அப்படின்னு உங்கள் ராசியின் மேலேயே இருக்கும்பொழுது இருக்கக்கூடிய இடத்த பலகீனப்படுத்தி குரு அப்படின்னு பார்க்கக்கூடிய இடத்த பலப்படுத்தும். அப்போ குரு அப்படிங்கிற 5ஆம் பாவத்தையும் பார்ப்பாரு, 7ஆம் பாவத்தையும் பார்ப்பாரு, 9ஆம் பாவத்தையும் பார்ப்பாரு. இந்த 5ஆம் இடத்துலையோ 9ஆம் இடத்துலையோ அல்லது 7ஆம் பாவத்திலையோ இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தசா புத்தி அப்படிங்கிறது உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னா 2024 அப்படின்னு இன்னும் நல்லாயிருக்கும். அந்த புத்திகள் நடந்தால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த 2024 அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாகவே இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட மேலான கருத்துக்களை கீழோட கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு தெரிவிங்க. உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு 600-700 வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு 10-15 வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் நான் தளமாக தொடர்பு கொள்ளலாம். அந்த வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும், 9962410058. நன்றி, வணக்கம்.